என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியுடைய வாயின் வார்த்தைகளும் உம்முடைய சமூகத்திலே கூடியிருக்கிற எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உமக்கு ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனிடமும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவிடம் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாள் உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு முன்வரும் 7ஆம் ஞாயிறு. இதற்காக நம்முடைய திருச்சபை கொடுத்திருக்கின்ற மையப்பொருள் அனைவரையும் அரவணைத்து மீட்டுக்கொள்ளும் கிறிஸ்துவின் தெய்வீக அன்பு. அனைவரையும் அரவணைத்து மீட்டுக்கொள்ளும் கிறிஸ்துவின் தெய்வீக அன்பு. அன்புக்குரிய திருச்சபை மக்களே, நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவிலே காணப்பட்ட அந்த தெய்வீக அன்பு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இந்த நாளிலே காணப்படும்படியாக திருச்சபை நம்மை அழைத்திருக்கின்றது. அப்படி என்றால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? அனைவரையும் அரவணைத்து கொள்ளும் அந்த மனப்பக்குவத்தை நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த நாளிலே கொடுக்க நம்மை அழைத்து வந்திருக்கின்றார். அனைவரையும் அரவணைக்கும் நாம் ஆராதிக்கின்ற தேவன், அவரிடத்தில் வந்த ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன் சொல்லி வேத வசனம் சொல்லுகின்றது. என்றால் இன்றைக்கு நீங்கள் நானும் அரவணைத்து அன்போடு, ஐக்கியத்தோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்திலே நீங்கள் நானும் ஆராதிக்க முடியாதபடி இன்னைக்கு எத்தனை காரியங்கள் நம்மை பிளவுபடுத்தி கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய திருச்சபை மக்களே, இன்றைக்கு நாம் வாழ்கின்ற சமுதாயம், உலகம், இனம், அந்தஸ்து, கலாச்சாரம் மற்றும் பல்வேறு தரமான நம்பிக்கையில் பிளவுபட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் நீங்கள் நானும் ஆராதிக்கின்ற இயேசு கிறிஸ்து அனைத்து தடைகளையும் தகர்த்து தமது கிருபையினாலே அனைவரையும் ஏற்றுக்கொண்டுள்ளார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லை, இன்றைக்கு நீங்கள் நானும் அவருடைய சமூகத்தில் இல்லை, அவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாகத்தான் நீங்கள் நானும் அவருடைய திரு சன்னிதானத்திலே அமர்ந்து அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகார சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். என்றால் ஆதி முதலே மீட்பின் திட்டமானது ஒரு குறிப்பிட்ட நபருக்கானது அல்ல, அது அனைவருக்குமானது. இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து வந்து மீட்டார் என்று சொன்னால் ஏதோ நம்மை மட்டுமல்ல, உலகம் தோற்றம் முதல் உலகம் முடியும் மட்டுமாக சகல மனிதர்களையும் பாவங்களையும் தன்மேல் சுமந்தார். அதைத்தான் கல்வாரி சிலுவையிலே தன்னை முற்றிலும் அர்ப்பணித்தார். அதைத்தான் வரக்கூடிய நாட்களிலே தபசு காலம் என்று சொல்லி நம் தவக்காலத்திலே பிரவேசித்து அவருடைய பாடு மரணங்களை சிந்திக்க இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அது அனைவருக்குமானது. என சிலுவையில் கரங்களை விரித்திருப்பது அவர் யாரையும் கண்டிக்கவோ தீர்ப்பிடவோ இல்லை, மாறாக அனைவரையும் அரவணைக்கின்ற கரம் என்பதை இந்த நாளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய கரம் அனைவரையும் அரவணைக்கிறது சொன்னால் அவருடைய பிள்ளையாய் அழைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் நானும் எத்தனை பேரை அரவணைத்துக் கொண்டு போகிறோம்? நமக்கு காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? ஆண்டவரை வெளிப்படுத்துகின்ற பிள்ளைகளாக இருக்கின்றோமா? இன்னைக்கு வாசித்த 3 வேத பகுதியிலே சற்று நேர தியானத்திற்காக எடுத்துக்கொண்டது 2ஆம் வேத படத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 1ஆம் நிருபம். அவர் எழுதுகின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தனது ஆன்மீக மகனான தீமோத்தேயுவுக்கு எழுதியதுதான் இந்த நிருபம். இதிலே திருச்சபையை நடத்தும் முறையையும் விசுவாசிகளின் வாழ்க்கை ஒழுங்கு பற்றி முக்கியமாக இதிலே போதனையை கொடுக்கின்றார். இந்த 1 தீமோத்தேயு 2:1 முதல் 7 இந்த 7 வசனங்களில் 3 பெரிய உண்மைகளை இங்கு சொல்லுகின்றார்.
அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் எல்லாரையும் அரவணைக்கின்றவர்களாய், ஆண்டவருடைய தெய்வீக அன்பு நம் மூலமாய் அநேகருக்கு கிடைக்கக்கூடியவர்களாய் நாம் இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து செல்வோம். நாம் இதை 3 சிறு தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். 1, எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். 1, எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். 2வது, எல்லோருக்கும் இரட்சிப்பு தேவனுடைய சித்தம். 2வது, எல்லோருக்கும் இரட்சிப்பு தேவனுடைய சித்தம். 3வது, எல்லோருக்கும் இயேசு ஒருவரே மத்தியஸ்தர். எல்லோருக்கும் இயேசு ஒருவரே மத்தியஸ்தர். அன்புக்குரியவர்களே, 1, எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். எடுத்தவர்கள் வாசிக்கலாமே. 1 தீமோத்தேயு 1:2. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொடுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படி செய்ய வேண்டும். அப்படி என்றால் பவுல் சொல்லுகின்றார், பிரதானமாய் முதலாவதாய் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை அவர் பார்க்கின்றார். ஜெபம். ஜெபம் ஜெபம் என்பது திருச்சபையின் முதன்மையான பணியாகும். ஜெபம் என்பது திருச்சபையின் திருப்பணிகளிலே முதன்மையாயிருக்கின்றது. நாம் கூடி வருகின்ற பொழுதெல்லாம் ஜெபிக்கின்றோம் என்று சொன்னால் அது ஆண்டவர் நாம் ஜெபிக்கின்ற ஜெபத்துக்கு பதில் கொடுக்கின்றார். பதில் கொடுத்து நம்மை விடுதலை பண்ணுகின்றார் என்று அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஜெபத்திலே 4 வடிவங்கள் உண்டு. 1, ஜெபம் தேவைகளை முன்வைத்து. 2வது ஜெபம் தேவனோடு உரையாடுவது. 3வது ஜெபம் பிறருக்காக வேண்டுதல் செய்வது. 4வது ஜெபம் துதி, ஸ்தோத்திரம், நன்றி செலுத்தல். ஜெபத்திலே நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? தேவனை நாம் முன்வைத்து ஜெபிக்க வேண்டும். மனிதர்கள் அல்ல, தேவனை நாம் முன்வைத்து ஜெபிக்க வேண்டும். தேவனோடு கூட உறவாட வேண்டும். பிறருக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, துதி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். மனுஷருக்கு அல்ல, தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அது எப்படியாம்? ஒன்றுக்கும் கவலைப்படாமல். நீ கவலை என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நாளைக்கு எப்படி போகும், நாளைய தினம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இன்றைக்கு ஜீவனை கொடுத்திருக்கின்றாரே, நாம் கவலைப்படுவதால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு மனம் கூட்ட முடியுமா? முடியாது. எனவே விண்ணப்பம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நாம் எப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம்? எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். எல்லாருக்காக ஜெபிக்கின்ற பொழுதுதான் அந்த ஒரு அரவணைப்பு இருக்கும், அந்த தெய்வீக அன்பு இருக்கும். இதை தான் யாக்கோபிலே பார்க்கின்ற போது, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா நீதிமான் செய்யும் ஜெபம் எப்படி இருக்குமாம்? அந்த வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது, என்னுடைய பிள்ளைகள் ஜெபிக்க மாட்டார்களா? இன்றைக்கு எங்கே இருக்கின்றது ஜெபம்? நம்முடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட ஜெபம் உண்டா? குடும்ப ஜெபம் உண்டா? திருச்சபையிலே நாம் கூடி ஒரு மன ஆவியோடு கூட ஜெபிக்கின்றோமா? நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? நம் பின் தலைமுறையை நாம் எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம்? சொல்றாங்களா, முன்னால் இருந்தவங்களாம் இப்படிலாம் நம்ம வளர்த்தாங்க, அப்பா அம்மா வளர்த்தாங்க, தாத்தா பாட்டி வளர்த்தாங்க. இன்னைக்கு நாம் எப்படி நம்முடைய பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கின்றோம்?
ஜெபத்திலே அவர்கள் உறுதியாய் இருக்கும்படி, ஜெபம்தான் அவர்களுக்கு பலனாய் இருக்கும்படி, ஊக்கமாய் ஜெபிக்கும்படி அவர்களை வழிநடத்துகின்றோமா? சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். நாட்கள் பொல்லாதவைகள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அதனுடைய முடிவு அழிவு, அழிவு. நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? இன்றைக்கு பார்க்கின்ற போது அங்கு பார்க்கின்ற மக்காலத்திலே அங்க 2ஆம் வசனம் சொல்கிறது, என்ன பண்றது? கலக்கமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் விடும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் அந்த நாட்களிலே நடைபெற்ற காரியம், ரோம அரசன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினான். ஆனாலும் பவுல் அவர்களுக்காகவும் ஜெபிக்க சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உங்களையும் என்னை துன்பப்படுத்தி அதன் மூலமாய் இன்னைக்கு குளிர்காந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஜனக்கூட்டம் உண்டு. நம்முடைய துன்பத்திலே சந்தோஷப்படுகின்ற நம்மோடு இருக்கின்ற மக்கள் நம்மோடு கூட உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், அங்கு பவுல் சொல்லுகின்றார், அப்படிப்பட்ட அதிகாரிகளுக்காகவும் ராஜாக்களுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கு அதிகாரம் என்பது ஆண்டவர் கொடுத்தது, நம்மால் அல்ல. அதிகாரம் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அவர் எந்த நேரத்திலே அதிகாரத்தை எடுக்க வல்லமையுள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, அவர் ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளுவார், அதிகாரிகளை ஏற்படுத்தி அதிகாரிகளை தள்ளுவார். அதிகாரம் ஒன்று அல்ல, அரவணைக்கின்றதுதான். நான் அதிகாரத்தில் இருக்கின்றேன் சொன்னால் அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும். எங்க செல்றோம்? எங்க செல்றோம்? எங்க குடும்பத்திலே அரவணைப்பு உண்டு? அன்புக்குரியவர்களே, அங்கு பார்க்கின்ற பொழுது அவர்களுக்காக ஜெபிக்க சொல்கிறார். காரணம் என்ன? நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே சொல்கிறார், 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். துன்பம் என்ன? நமக்கு அல்ல. அன்னைக்கு சவுல் கிறிஸ்துவர்களை பல்லவில்லை, கிறிஸ்துவை துன்பப்படுத்தினான். இன்றைக்கு உங்களையும் என்னையும் துன்பப்படுத்தி சந்தோஷப்படுவார் சொன்னால் நிச்சயமாக நம்மை அல்ல, கிறிஸ்துவை அவர் துன்பப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்றால் மனம் திரும்புகின்ற காலம், மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி கொடுக்க வேண்டிய காலத்தில் இருக்கின்றோம். அதிகாரத்தை கொடுத்த கர்த்தர். அங்கு பார்க்கின்றோம் ரோமர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரம் எல்லாம் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் யாருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டுமாம்? அதிகாரம் உள்ளவர்களுக்கு. இன்னைக்கு நாம் கீழ்ப்படுகின்றோமா? நாம் கீழ்ப்படுதலின் பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நம்மை சுற்றி இருக்கின்ற மக்கள் எல்லாம் பார்க்கின்றார்களே, யார்? எனக்கு இங்கே ஆர்டர் போடுகின்ற பொழுது பேராயர் அவர்கள் போட்டார்கள், டு ஹெல்ப் பாஸ்டேட் கமிட்டி சேர்மன். இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. யாருக்கு? அவருக்கு நான் ஹெல்ப்பர். அது சொல்வதில் நான் அதில் உலகத்திலே எப்படியோ பதவி இருந்திருக்கலாம், எப்படியோ வாழ்ந்திருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்திலே எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு இருக்கிற பாஸ்டேட் கமிட்டி சேர்மனோடு கூட நான் இணைந்து அவருக்கு உதவியாக இருக்க அழைக்கப்பட்டேன். ஹெல்ப்பர், ஐ ஆம் ஹெல்ப்பர். அப்படின்னா அவர் சொல்வதைத்தான் கேட்டு நான் இங்கே நடக்க வேண்டும். இருக்கவங்களாம் சொல்றதெல்லாம் கேட்கணும்னா நான் அதற்காக அழைக்கப்பட்ட அழைப்பாளன் அல்ல. அதே போல்தான் இங்க இருக்கிற திருச்சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய தகப்பனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பர்றமா ஏன் இன்னைக்கு சத்துருவானவன் நம்மைக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கின்றான். சத்துரு யாரும் அல்ல, நாம் அடிச்சோம்ல, அடிச்ச யானை விடாதான், நேரம் பார்த்து வந்து போடுமா. நாம் ஒருத்தருக்கு ஒரு காரியத்தை பண்ணோம்னா நேரம் பார்த்து நம்மை அந்த குழியிலே தள்ளுகின்ற மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் செய்த வினை நமக்கு மீண்டும் வர இருக்கின்றது. அது தப்பிக்க முடியாது.
யானை விடாதான், எப்பொழுது பார்த்து வந்து அமுக்குமா. இன்றைக்கு அப்படிப்பட்ட மக்களை தான் என்ன சொல்லுவாங்களே உலகத்தில் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஆடு ஆடு கசாப்புக்காரனை தான் நம்புமா. பார்த்துருக்கீங்களா? அவன் தான் பிடிச்சி கூப்பிட்டு போவான், அவனை தான் நம்பி போகும். போனோடனே கழுத்தில் கத்தி வைக்கிறது யாரு? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை, நான் என்ன செய்கின்றேன், நான் எதற்காக அழைக்கப்பட்டேன், என்னுடைய அழைப்பு என்ன, நான் யாருக்கு கீழ்ப்படிந்து நான் நடக்க வேண்டும், எதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று தெரியாதபடி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படின்றால் அதிகாரம் தேவனால் நியமிக்கப்பட்டது, தேவனால் நியமிக்கப்பட்டது என்று சொல்லி பவுல் சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்னும் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே பார்க்கின்ற பொழுது 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார், பட்டணத்திலே சமாதானத்துக்காக ஜெபியுங்கள், அதற்கு சமாதானமாய் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானமாய் இருக்கும் என்று பார்க்கின்றோம். என்றால் உலகம் சமாதானமாய் இருக்கின்ற பொழுதுதான் நாம் சமாதானமாய் இருக்க முடியும். பட்டணத்திலே சமாதானத்துக்காக ஜெபியுங்கள், அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். நாம் விரும்புகிறவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றோம், யார் பின்னால் போய்கொண்டிருக்கின்றோம், யார் ஊழியத்தையும் கெடுத்துக் கொண்டிருக்கின்ற இன்றைக்கு சத்துரு பின்னால் நாம் போய்கொண்டிருக்கின்றோமா? ஊழியம் என்பது கர்த்தருடையது. ஊழியத்திலே கர்த்தர் மகிமைப்பட வேண்டும், நான் அல்ல, நீங்கள் அல்ல, நம் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும். அப்படிப்பட்ட மிஷனரிகள் தான் இந்த உலகத்திலே வந்து இந்த தூய இம்மானுவேல் ஆலயத்தையும் கீழமாத்தூர் திருச்சபையும் கொடுத்து விட்டு சென்றார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன? வாழ்க்கை என்ன? நாம் யாரை முன்படுத்தி கொண்டிருக்கின்றோம்? யார் நமக்கு முன்பாக நாம் செய்து கொண்டிருக்கின்றோம்? அங்கு பார்க்கின்ற பொழுது நாட்டு தலைவர்களுக்காகவும் அரசு அதிகாரிகளுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். அதனால் நாம் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள வாழ்க்கை வாழ முடியும். நான் வாழ்றதுக்கு தான் நான் இருக்கிறது எத்தனை நாட்கள் தெரியுமா? வாழ்கிற வரைக்கும் ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை, வாழ்கிற வரைக்கும் ஒரு சமாதானமான வாழ்க்கை. இன்னைக்கு எங்கே இருக்கின்றது? சமாதானமற்ற. ஆனால் எங்கே நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படியாக போய்கொண்டிருக்கிறது? நமக்கு முதலாம் வேத பாடமாக வாசித்த இந்த வேத பகுதியில் பார்க்கின்ற போது யோனாவுடைய ஜெபத்தை பார்க்கிறோம்ல, கேட்டீங்களா? யோனா ஜெபம் அந்த அதிகாரம் முழுவதும் இன்னைக்கு வாசிக்க கேட்டோம். யோனா ஜெபிக்கின்ற ஜெபம் என்ன? என்னுடைய பிராண எல்லாத்தையும் எடுத்துரு, நான் எரிச்சலாக இருக்கிறது. அங்கே பார்க்கின்ற போது அதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் நினிவேக்கு போய் அவருடைய பாவங்களை சொல்லு. ஆனால் அவன் சென்றது தரிசனத்துக்கு. ஆனால் நடைபெற்ற காரியம் என்ன? மீண்டும் ஆண்டவர் அவனை அழைக்கின்றார். யாரை முன்குறித்தாரோ அவரை அழைத்தும் இருக்கிறார். யாரை அழைத்தாரோ அவர்களை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. நம் ஒவ்வொருவரையும் எதற்காக இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்மை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய இருக்கின்றார். அங்கு யோனா மீண்டுமாக அழைக்கப்படுகின்றார். அப்பொழுது நடைபெற்ற காரியம் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நினிவே மக்கள் என்ன பண்றாங்க? கேட்ட மாத்திரத்திலே வாசிக்கலாமே 3:10. நினிவே மக்கள் என்ன பண்ணாங்க? தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை கண்டு தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து யார் மனஸ்தாபப்பட்டா? தேவன் மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அதனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்திலே கேட்கின்ற ஒரு கேள்வி, மனம் திரும்பும் மகளே மகனே, இன்றைக்கு உனக்கு கொடுக்கப்பட்ட காலம், இன்றைக்கு நீ பெற்றுகிறது கிருபையின் காலம். எனவே நீ அங்கு பார்க்கின்ற போது அங்கு பார்க்கின்றோம் அவருடைய கிரியைகளை பார்த்தார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? விசுவாசத்தை பார்க்கிறவர்கள, விசுவாசம் கிரியை இல்லாத இருந்தா செத்ததா இருக்கும். செத்த மனுஷன்ட்ட ஏதாச்சும் அசைவை பார்க்க முடியுமா? என்ன கேட்டாலும் கடினம், இறுதிய கடினம்,
கற்பாறை போல கடினம், ஒரு இதே இல்லாத ஒரு இருதயம், கடின இருதயம். அங்கு பார்க்கின்ற பொழுது அவருடைய கிரியையில் செத்ததிலே பார்க்க முடியாது, உயிரோடு இருக்கின்ற பொழுதே நம்முடைய கிரியையை கர்த்தர் காண்கின்றவராக இருக்கின்றார். அங்கு பார்க்கின்றோம் அவருடைய கிரியைகளை பார்த்து அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்னதை காக மனஸ்தாபப்பட்டார். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, அன்புக்குரிய திருச்சபை மக்களே, நம்முடைய காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டும் சொல்லியிருக்கிறோமே, நாம் ஜெபிக்கின்றோமா? நம்முடைய காரியங்களிலே நாம் எப்படியாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? அரவணைக்கின்ற தேவன் நம்மை அரவணைத்து அவருடைய தெய்வீக அன்பல்லவா நம்மை அவருடைய திருசமூகத்தில் அமர்த்திருக்கின்றது. அதை அல்லவா ஆண்டவர் உங்களிடத்திலும் எண்ணத்திலும் எதிர்பார்க்கின்றார். இதை நீங்கள் நானும் வாழ்வோம். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பல்ல, எப்படி வாழ வேண்டும் சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இதான் வாழ்க்கை என்று அல்ல, வேதத்தின்படி, வேத வசனத்தின்படி நான் யாருனால் போய்கொண்டிருக்கின்றோம். ஊழியத்திற்கு தடையா இருக்கிற மக்களோடு கூட இருப்போம் என்று சொன்னால் அதுதான் இன்றைக்கு சத்துருவின் வேலை. யூனியன் என்பது சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டிய வேலை. இன்றைக்கு திருச்சபையிலே எங்கு பார்த்தாலும் பிரச்சனைக்கு காரணம் என்ன? விசுவாச கூட்டமே, விசுவாச கூட்டமே, தூய இம்மானுவேல் விசுவாச கூட்டமே, முழங்கால்களை முடக்குங்கள், முழங்கால்களை முடக்குங்கள், ஜெபியுங்கள், ஜெயத்தை பெறுங்கள். ஆண்டவர் அதற்காகத்தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அழைத்து வந்திருக்கின்றார். உங்கள் ஜெபம் ஏதோ அல்ல, எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை உங்களிடத்தில் ஊழியம் பண்ணுகின்ற எங்களுக்காகவும் ஜெபியுங்கள். நாங்கள் ஒன்றும் பலவான்கள் அல்ல, பலவீனமான பாண்டோம், அவமானத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு ஏற்படுகின்ற ஏச்சு பேச்சுக்கள் எவ்வளவோ உண்டு. உத்தமமாய் ஊழியம் பண்ண முடியாதபடி இன்றைக்கு நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய ஜெபங்கள் தேவை, உங்களுடைய ஜெபங்கள் தேவை. உங்களுடைய ஜெபம்தான் எங்களை இந்த பலிபீடத்தில் நிறுத்தும். எங்கள் ஜீவனுள்ள நாள் மட்டுமாக நாங்கள் கர்த்தருக்காக ஓட முடியும். யார் என்ன சொன்னாலும் ஆண்டவர் பார்க்கின்றார், ஆண்டவர் என்னை பார்க்கின்றார். என்னை குறித்து அவர் தீர்ப்பு எழுதுவார். யாரு எந்த தீர்ப்பும் அல்ல, தீர்ப்பு எழுதுறவர்கள் எழுதி கொண்டே இருக்கட்டும். ஆனால் ஆண்டவர் ஏற்ற வேளையிலே ஊழியக்காரர்களுக்கு வேண்டிய தீர்ப்பை கொடுத்துப்பார். ஊழியம் என்பது இன்றைக்கு நீங்கள் நினைக்கிறது மாதிரி அல்ல. கடினமான ஊழியம், கடினமான ஊழியம், கனமான ஊழியம். இந்த கனமான ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஊழியக்காரருக்காக, ஊழியக்காரிகளுக்காக நீங்கள் ஜெபித்தே ஆக வேண்டும். இதான் ஒரு விசுவாசிகள். இன்னைக்கு விசுவாச கூட்டமே உங்களிடத்தில் கேட்பதெல்லாம் நீங்கள் எல்லாருக்காகவும் ஜெபியுங்கள். இங்கு ஊழியம் பண்ணுகின்ற ஊழியர்க்காக உங்களிடத்திலே வந்து ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிற ஊழியர்க்காக ஜெபியுங்கள். ஜெபிக்கின்ற பொழுது ஜெயம் எடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக, எல்லாருக்கும் ரட்சிப்பு தேவனுடைய சித்தம், எல்லாருக்கும் ரட்சிப்பு தேவனுடைய சித்தம். எடுத்தவர்கள் வாசிக்கலாமே. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3-4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். தேவனுடைய சித்தம் எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே. ஆனால் அவர் மனிதனுக்கு அவன் விருப்பம் போல் நடக்க அனுமதி அளிக்கின்றார். எப்படி நடந்திருப்போ? ஆனால் எனவே அவர் ஒரு மனிதனை கட்டாயப்படுத்தி ரட்சிக்க மாட்டார். அவன் தேவனிடத்தில் திரும்பாவிட்டால் அவனது முடிவு அவனே பொறுப்பு. அவனுடைய முடிவுக்கு அவனே பொறுப்பு. ஏனென்றால் ஆண்டவர் கட்டாயப்படுத்தல்ல, நம்முடைய உள்ளத்திலே கேட்கின்ற வசனம் குத்தப்பட வேண்டும். கேட்கின்ற வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை என்னை ஈட்டியாய் குத்த வேண்டும். குத்தி ஆண்டவருடைய திருசமத்திலே வந்து அழுது ஜெபித்து மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புகின்ற ஒரு பாவி நிமித்தம் தான் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டு. அதனால வேதவசனம் சொல்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் அனுதினமும் சபையிலே கூட்டிக் கொண்டு வருகிறார். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிப்பில்லாமல் வந்து தேவனை ஆராதிப்பது வீண். அங்கு பார்க்கின்ற போது ஒரு மனிதனை கட்டாயப்படுத்தி ஆண்டவர் ரட்சிக்க மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் அவர் ரட்சகர், இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர். நல்ல வசனம், அதைத்தான் சொல்லிக்கிட்டு அலைகிறோம்.
இரக்கமுள்ள கர்த்தர் தான் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கின்றார். வருகின்ற பொழுது அதற்காக தான் நீங்கள் நானும் காத்து கொண்டிருக்கின்றோம், எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். வாரும் அப்படின்னா நாம் இந்த நாளில் அவர் தேவனிடத்திலே திரும்பாவிட்டால் அவனுக்கு முடிவு, அவனே பொறுப்பு, அவனே பொறுப்பு. முடிவு உண்டு. முடிவு எந்த முடிவில்லாத வாழ்க்கை இல்ல, ஓடிக்கிட்டே இருக்கோம். ஒரு நாள் நின்னுச்சுன்னா வந்தீங்க. இந்த ஆத்துமா கர்த்தருக்குள் இளைப்பாறுகிறது, இந்த ஆத்துமா கர்த்தருக்குள் இளைப்பாறுகிறது. எல்லாருக்கும் சொல்ற வார்த்தை, கர்த்தருக்குள் வாழவில்லை. அந்த வார்த்தை வீண் வார்த்தை. கேட்கின்ற மக்கள் சிரிப்பார்கள். என்னுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் அனுதினமும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ரட்சிப்பின் அனுபவம், ரட்சிப்பு என்பது நம் மூலமாய் வாசனையாய் வர வேண்டும், நம்முடைய செயல்பாட்டிலே வர வேண்டும். மற்றவர்களை நாம் காணுகின்ற பொழுது, மற்றவர்கள் நம்மை காணுகின்ற பொழுது அது வெளிப்பட வேண்டும், கிரிகையிலே காணப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஏனென்றால் நமக்கு தெரிந்த ஒன்று, யோவான் 3:16, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நீங்கள் நானும் அன்பு கூர்றோமா? கட்டின மனைவி புருஷனுக்கு அன்பு உண்டா? மனைவி புருஷனிடத்திலே அன்பு உண்டா? உடன் விசுவாசியிடத்திலே திருச்சபையிலே அன்பு உண்டா? இவ்வளவாய் அளவே இல்லை. தியானிக்க இருக்கின்றோம் தபக்காலங்களிலே. இன்றைக்கு ஆயத்த நாள், இன்றைக்கு ஆயத்தப்பட்டே ஆக வேண்டும். அடுத்த வாரம் பாடுகளின் முதல் ஞாயிறு ஆண்டவருடைய பாடு மரணங்களை குறித்து தியானிக்க இருக்கின்றோம். அப்படின்னா நம்மை தயார்படுத்த வேண்டும். ஆயத்தம்ங்கிறது வேணும்ல? ஆயத்தம் வேணுமா வேண்டாமா? ஊருக்கு போனா எவ்வளோ ஆயத்தப்படுறோம்? ஊருக்கு போனா எவ்வளோ ஆயத்தப்படுறோம்? இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்ற நாம், இலக்கை அடையும்படியாய் ஓடிக்கொண்டிருக்கின்ற நாம், நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வைத்திருக்கின்ற காரியங்களை அறிந்து பார்த்து நமக்கு அங்கு ஓடுகின்ற பொழுது ஒருவனும் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மனம் திரும்பி வேண்டும். மனம் திரும்புகின்ற பொழுதுதான் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கின்றார் என்று 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் உண்மையிலே பார்க்கின்றோம். அவர் பொறுமையாக இருக்கிறார்னா அது காரணம் என்ன? அது காரணம் என்ன? பொறுமையாக இருக்காரு. நம்ம சொல்கிறோம்ல, பொறுத்து போகிறவன் பூமியை ஆள்வான். பொறுமையோடு இந்த உலகத்தில் நான் வாழணும்னா பூமி ஆளும்னு சொன்னால் ஆண்டவர் பொறுமை உள்ளவராக இருக்கின்றார் என்று சொன்னால் எடுத்து வாசிக்கலாமே. 2 பேதுரு 3:9, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து வாசிக்கலாமே, தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கின்றார். நீடிய பொறுமை. ஒருவேளை இந்த 2 பேதுரு எழுதப்பட்ட காலத்தை பார்க்கின்ற போது கிபி 65-68 எழுதப்பட்டது. இன்னைக்கு நம்ம இருக்கிறது கிபி 2026. இந்த வார்த்தை இன்றைக்கு நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் அன்றைக்கு சொன்ன அதே பார்க்கின்ற போது பேதுரு சொன்ன அதே வார்த்தை இன்றைக்கும் ஜீவனுள்ள வார்த்தையாய் 2026 இருக்கின்ற பொழுது அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கின்றார். அவருடைய பொறுமையை நாம் அறிந்திருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பார்க்கின்ற பொழுது தேவன் சிலருக்காக மட்டுமல்ல எல்லாருக்காகவும் ரட்சிப்பின் திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரை குறித்தும் அவர் திட்டம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வச்சிருக்காரா இல்லையா? வச்சிருக்கிறார். இங்கே வந்திருக்கீங்களே, உங்களை குறித்து ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கின்றார். அதை அறிய வேண்டும். அது ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக வருகின்ற பொழுதுதான் நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். ரட்சிக்கப்படாத ஒரு வாழ்க்கை இருக்கும் என்றால் நாம் அறியாதபடி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு எந்த திட்டமும் இல்லாதபடி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்திலே தேவனுடைய திட்டம் உண்டு.
அந்த திட்டம் நம்மிலே நிறைவேற நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். இதைத்தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகின்ற பொழுது எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 23 வாசிக்கலாமே. எசேக்கியேல் 18:23. துன்மார்க்கன் சாய்கிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் வழியை விட்டு திரும்ப பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகின்றார், துன்மார்க்கன் சாய்கிறது எனக்கு எவ்வளவும் பிரியம் இல்லை, அவன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். வாசிக்கலாம் 32 18:32. மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகின்றார். யார்? சர்வத்தையும் படைத்த ஆண்டவர். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்றால் மனம் திரும்பி பிழையுங்கள், பிழைத்திருங்கள், கர்த்தருக்காக பிழைத்திருங்கள், கர்த்தருக்காக ஓடுங்கள், கர்த்தருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்யுங்கள். கர்த்தர் என்ன சொல்கின்றாரோ அதை சொல்லுங்கள், கர்த்தருடைய வழியை என்னுடைய வழி என்று சொல்லி நடவுங்கள். அதான் கர்த்தர் எதிர்பார்க்கின்றது. அதான் ஒரு ரட்சிப்பின் அனுபவம். ஆண்டவர் எல்லாருக்கும் ரட்சிப்பு தேவனுடைய சித்தம். இவங்க எல்லாம் ரட்சிக்கப்படல, அவங்க ரட்சிக்கப்படல. நம்ம தீர்ப்பு சொல்ல நம்ம ஆள் இல்லை, நம்மை குறித்து தீர்ப்பு சொல்ல வர இருக்கின்றார். ரட்சிப்பு என்பது நமக்குள்ளாக வெளிப்பட வேண்டும். நாம் அதை ருசிக்கின்ற பொழுதுதான் நாம் மனம் திரும்ப முடியும். மனம் திரும்புகின்ற பொழுதுதான் ஆண்டவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுகின்றவர்களாக இருப்போம். அன்புக்குரியவர்களே, மூன்றாவதாக எல்லோருக்கும் இயேசு ஒருவரே மத்தியஸ்தர். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 5:6-7. தேவன் ஒருவரே மனிதனுக்கும் மத்தியஸ்தர். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மையே ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களே விளங்கி வருகிறது. அங்கே பார்க்கின்ற பொழுது இதற்காகவே அன்புக்குரிய திருச்சபை மக்களே, நீங்கள் நானும் திருவிருந்திலே பங்கு கொள்ள இருக்கின்றோம். திருவிருந்திலே பங்கு கொள்ள இருக்கின்றோம். அவர் அல்லவா உங்களையும் என்னையும் மீட்கும் பொருளாய் தன்னையே ஜீவ பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தாரே. இன்றைக்கு வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கின்றாரே. அப்படின்னா மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே என்று சொல்லி பிள்ளைகளெல்லாம் சொன்னாங்களே, அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நானும் ருசித்து இருக்கின்றோமா? அவர் மத்தியஸ்தராக இருந்து பிதாவோடு கூட நம்மை ஒப்புரவாக்கி இருக்கின்றாரே. நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆதாம் ஏவல் மூலமாய் ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்ட பொழுது மனிதருக்கு மீட்பை கொடுக்க முடியாய் தன்னுடைய ஏக சுதனை இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி கொடுத்து அவர் ஒரு திட்டத்தோடு வந்து தன்னை முற்றிலுமாக சிலுவை மரண பரியந்தம் தன்னை ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டாரே. அந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்கி இருக்கின்றார். எனவே நீங்கள் நானும் அதை உணர்ந்து பார்த்து அழைக்கப்படுகின்றோம். அவர் தான் நமக்கு வழியாக இருக்கின்றார். தான் யோவான் 14:6 சொல்லியிருப்பது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கின்றேன். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நமக்கு வழி, இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் சத்தியம், இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நமக்கு ஜீவன். அந்த உள்ள வைக்கணும், இருதயத்தில் வைக்கணும். இன்னைக்கு அநேகர் வேத வசனங்களை சொல்லுகின்றார்கள், நல்லது. வருகின்ற வேத வசனம் உள்ளத்திலிருந்து வர வேண்டும், உதத்திலிருந்து வரக்கூடாது. ஆனால் சொல்லுகின்ற வேத வசனம் நம்மிடத்திலே வெளிப்பட வேண்டும், கிரிகையிலே வெளிப்பட வேண்டும், நம்முடைய செயல்பாட்டிலே வெளிப்பட வேண்டும். இன்னைக்கு எல்லாம் வேத வசனம் இன்னைக்கு சின்ன பிள்ளையிலேருந்து படித்தாச்சு. பிள்ளைங்க அந்த காலத்தில் சொல்லுவாங்க, படிச்சுட்டு வந்த அதான் மத்தியானம் சாப்பாடு. படித்தாச்சு. இந்த படித்த படிப்பு இன்றைக்கு நம்ம சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதன்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நம்மை பார்க்கின்ற மக்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகின்றார்களா? இல்லது நீங்கள்லாம் கிறிஸ்தவங்களா? நீங்கள்லாம் கிறிஸ்தவங்களா? ஒருவேளை அது கிறிஸ்துவை அறிந்த மக்கள் அல்ல, கிறிஸ்துவை அறியாத மக்கள் நம் செயல்பாட்டை அறிந்து அவர் சொல்லுவார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை வீண்.
நம்முடைய வாழ்க்கை வீண். ஏனென்றால் நமக்கு இயேசுவின் நாமமே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இயேசுவின் நாமத்தினால் தான் நாம் ஜெபம் எடுக்க முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கை 4:12 இப்படியாக சொல்கிறது, இயேசுவே நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை, கட்டளையிடவில்லை. என்னால் சிலுவையின் கிறிஸ்துவின் தெய்வீக அன்பு வெளிப்பட்டது. அவருடைய அன்பை நாம் ருசித்து அவருக்குள்ளாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்க்கை என்ன? கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். கர்த்தருக்காக மார்க் 10:45 சொல்கிறது, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யப்படவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அவர் கொடுத்த ஜீவன் தான், அவர் கொடுத்த இரத்தம் தான். இன்னைக்கு நீங்கள் நானும் அவர் கொடுத்த இரத்தத்தை தான் பணப்பட போறோம். அவருடைய சரீரத்தை தான் நாம் புசிக்க போறோம். அதற்கு ஆயத்தமா இருக்கின்றோமா? அந்த விசுவாசத்தோடு வந்திருக்கின்றோமா? அல்லது ஒரு சடங்காச்சாரத்தோட முதல் வாரம் 3ஆம் வாரம் திருவிருந்து போயே ஆக வேண்டும்? திருவிருந்து எடுக்கிற கிறிஸ்தவர் ரொம்ப உண்டு. திருவிருந்துக்காகவே ஆலயத்துக்கு வர்றது. அதுலேயும் பெரிய வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளவு எங்கேருந்து இவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியாது. இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அவர் அப்பத்தை எடுத்து நம்ம இவங்களுக்காக கொடுத்தது மாதிரி எந்த வாரமும் பார்க்க முடியாது ஆலயத்தில். ஆனால் பெரிய வியாழக்கிழமை வந்து ரொம்ப மாய்மானமான ஊழியம் செய்யணும். ஆண்டவர் அநேகரை மீட்கும் பொருளாக இந்த உலகத்திலே ஜீவனை கொடுத்தார் என்று சொன்னால் அவருக்காக நானும் நீங்களும் ஜீவனை கொடுக்க வேண்டும். ஜீவன் ஒன்றும் இல்லை. ஜீவன் போனா எங்க? ஆண்டவரோடு கூட இருக்கிற நித்திய வாழ்க்கை. இந்த உலகத்தின் கஷ்டம், கண்ணீர், கவலை எல்லாம் போச்சு. இனி அவர்கள் பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதில்லை. அவர்களுக்கு மேல் வெயிலாவது உஷ்ணமாவது படுவதில்லை. தேவன் தாமே அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஜீவன் இருக்கின்ற பொழுது, ஆண்டவருக்காக வாழ்கின்ற பொழுதுதான் அவர் தண்ணீரை துடைப்பாரு. இல்லைனா அக்கினி கடலில் தீர்ப்பு அளிக்கப்படும் என்று சொன்னால் இயேசு கண்ணீர் துடைக்க மாட்டார். நாம் கண்ணீர் விட்டு அங்கலாய்த்து ஐஸ்வர்வான் லாசருடைய மரணத்தை நாம் அறிந்திருக்கின்றோமே. ஐஸ்வர்வான் சம்பூர்ணமாய் வாழ்ந்தான். எல்லாம் லாசருடைய வாழ்க்கை ஆபிரகாமின் மடியிலே இருந்தான். ஐஸ்வர்வான் சொல்றான், எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அனுப்பும் ஐயா. அங்க இருக்கிறவங்க சொல்றதை கேட்கட்டும். கேட்க காது இருக்கின்றது, கேட்கின்றோம், ஆனால் செயல்பட நாம் முடியவில்லை. அதான் உண்மை. எல்லாரும் ஒத்துக்கணும். இதனால் கேட்கின்றோம், கேட்கின்றபடி செயல்படுவதற்கு இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கின்ற சத்துருவுக்கு தெரியும், இன்னும் கொஞ்ச நாள் இவனை பரலோகத்துக்கு விட்டாச்சுன்னா ஆண்டவர் மகிமைப்பட்டுருவாரு. இவனை எப்படியாவது நரகத்துக்கு இழுத்துட்டு போயிடணும். அது மாதிரி ஒரு கூட்டம் இன்றைக்கு கிளம்பி கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? அங்கே எபிரேயரில் பார்க்கின்ற பொழுது 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கின்ற பொழுது அங்கு பார்க்கின்றோம், முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடையும்படி கொள்ள புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக வந்தார். எதற்காக வந்தார்? புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக. அதற்கு காரணம் என்ன? நீங்கள் நானும் நித்திய சுதந்திரத்தை சுதந்திரமாக இருக்க வேண்டும் சொன்னால் ஆண்டவரோடு இருக்கின்ற வாழ்க்கை தான் வாழ்க்கை. அன்புக்குரியவர்களே, எடுத்தவர்கள் கடைசியாக 1 தீமோத்தேயு 7ஆம் வசனத்தை வாசிப்போமே. 2:7. இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலராகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகின்ற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கின்றேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அறிக்கை இன்றைக்கு இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய அறிக்கையாக இருக்க வேண்டும். உண்மையை சொல்லுகிறேன் கிறிஸ்துவுக்குள். அவன் போய் பேசுறவங்க யாருக்குள்ள சொல்றாங்க? கிறிஸ்துவுக்குள் இருந்தா உண்மை பேசுறாங்க.
சத்துருக்களாக பிசாசுக்குள்ளாக இருப்போம் சொன்னால் பொய் சொல்லுகின்றோம். பொய்யான காரியங்களை நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். மற்றவர்களை குற்றப்படுத்தி நாம் நிரபராதி என்று காட்டிக் கொண்டிருக்கின்றோம். பார்க்குறோம்ல, ஒரு திருடன் என்ன பண்றான்? மற்றவங்களாம் திருடன் சொல்லியாச்சுன்னா கேட்குற மக்களுக்கு என்ன ஆகும் சொல்லுங்களேன். நான் திருடேன் ஒத்துக்குங்க, நான் மற்றவங்களாம் திருடன் சொல்கிறேன். அப்படி கேட்குறவங்களுக்கு என்ன, நான் பெரிய உத்தமன் அப்படி தானே? இவரை ஒன்றும் திருட மாட்டார்ப்பா. நான் நம் ஆராதிக்கின்ற கர்த்தர், நம்மை காண்கின்ற கர்த்தராய் இருக்கின்றார். நாம் எங்கே என்ன பேசுகின்றோம், என்ன செயல்படுகின்றோம் என்பதை அவர் கேட்டவராய் இருக்கின்றார். இங்கு பார்க்கின்ற பொழுது அங்கு சொல்லுகின்ற வார்த்தை அங்கு அவர் சொல்லுகின்றார். ஏனென்றால் அதற்கு காரணம் என்ன? ரோமர் 10ஆம் அதிகாரம் 14-15 வாசிப்பீர்கள் சொன்னால் அங்கு அறிவோ அங்கே வாசிக்கலாமே அந்த ஒரு வசனத்தை. ரோமர் 10ஆம் அதிகாரம் 14-15. அவரை விசுவாசிக்காதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? ஒரு கொஸ்டின் மார்க். அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? ஒரு கேள்விக்குறி. பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? ஒரு கொஸ்டின் மார்க். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? ஒரு கேள்விக்குறி. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. பாதம் எப்படியாம்? ஆண்டவரை குறித்து நாம் அறிவிக்கின்றோம் என்று சொன்னால் சமாதானத்தை தான் முதல்ல கூறணும். சமாதானம் உண்டா? குடும்பங்களில் சமாதானம் உண்டா? திருச்சபையில் சமாதானம் உண்டா? சமுதாயத்தில் சமாதானம் உண்டா? சமாதானத்தை கூறி நற்காரியங்களே, துர்க்காரியங்களே அல்ல. நம்ம என்ன சொல்றோம்? துர்க்காரியங்களை தான் சொல்லி 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 மக்கள் அப்படியே யார் என்ன பண்றோம் என்ன செய்யறோம் என்று அறியாத மக்கள் இன்றைக்கு அநேகர் இன்னைக்கு விசுவாசிகளாய் திருச்சபையிலே வந்தது நிமித்தமாகத்தான் இன்னைக்கு திருச்சபையிலே எங்கும் குழப்பம். திருச்சபை நம்முடைய கருத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. திருச்சபையில இன்றைக்கு என்ன, திருச்சபையின் ஒழுங்கு என்ன, திருச்சபையில நாம் அங்கமாக இருக்கின்றோமே அதனால் நமக்கு என்ன காரியம் ஒன்றும் தெரியாது. ஆனால் அவர்கள் உறுப்பினர்கள். அன்புக்குரியவர்களே, நற்காரியங்களை இன்னைக்கு என்ன காரியங்கள் நாம் பண்ணி கொண்டிருக்கின்றோம்? இன்னைக்கு நான் எனக்காக நான் சந்தாவை கட்டி நான் ஓட்டு போடுகின்றனா, இல்லது இன்னொருத்தவர் கட்டி நான் ஓட்டு போடுகின்றன? சிந்தித்து பாருங்கள் திருச்சபை மக்களே. இன்னைக்கு அநேக காரியங்கள் திருச்சபையில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஏன்? அதிகாரம். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் அனுமதிப்பாரா? அப்படிப்பட்ட அதிகாரம் உள்ளவர்கள் அதிகாரம் செலுத்துகின்றது நீதியாயிருக்குமா? நேர்மையாயிருக்குமா? திருச்சபை மக்களே, எச்சரிப்பின் காலத்துக்குள்ளாக இருக்கின்றோம். நாம் ஆண்டவருக்காக நம் உழைத்து நமக்கு கொடுக்கின்ற காரியத்திலே தசமபாகத்தையும் சந்தா காணிக்கையும் பொருத்தனையோடு கூட ஆண்டவருடைய திருச்சமத்திலே செலுத்துவோம் என்று சொன்னால் அது ஆசீர்வாதம். உங்களுக்காக நான் கட்டின, உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. கட்டினவங்களுக்கும் பிரச்சனை, கட்டப்பட்டவங்களுக்கும் பிரச்சனை. அறியாம இன்றைக்கு திருச்சபையிலே இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இன்னைக்கு எழும்பி இருக்கின்றது. அதனால்தான் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பிரச்சனையின் மத்தியிலே நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அறிவிக்க நாம் அழைக்கப்படுகின்ற பொழுது நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கக்கூடிய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது என்று பார்க்கின்றோம். ஆண்டவருக்காக ஓடவும், ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற காரியங்களை நாம் செய்யவும். என்னால் மத்தேயு 28:19 சொல்கின்ற பொழுது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு கேட்டு போகிறோமே, எத்தனை பேருக்கு போய் சொல்ல போகிறோம்? இன்றைக்கி ஒருவேளை வீட்டில் வர முடியாமல் பெரியவங்க இருப்பாங்க, ஒருவேளை இன்றைக்கி பிள்ளைகள் வர முடியாமல் சூழ்நிலை இருக்கலாம். இன்னைக்கு கேட்ட சத்தியத்தை அன்புக்குரிய திருச்சபை மக்களே, பெரியவர்களே, எத்தனை பேர் போய் சொல்ல போகிறீங்க? சொல்ல இருக்கிறீர்கள் இல்லை? இதுவரைக்கும் சொன்னீர்கள். அங்கே போய் ஆண்டவர் சொல்கின்றார், நீங்கள் கை கொள்ளும் யாவையும் உபதேசம் பண்ணுங்கள். பவுல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகின்றேன் என்கிறார்.
அங்கே அவர் சொல்லுகின்ற பொழுது கடைசியாக சொல்கின்ற வார்த்தை என்ன? உண்மையே சொல்லுகின்றேன், கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகின்றேன், கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகின்றேன். அன்புக்குரியவர்களே, இதை நான் தியானித்துக் கொண்டிருந்த பொழுது கிடைத்த காரியம், இன்றைக்கு நாம் வாழ்கின்ற சமுதாயம், இன்னைக்கு நாம் வாழ்கின்ற சமுதாயம், உண்மை உள்ளவன் ஒதுக்கப்படுகின்றான், உண்மை உள்ளவன் ஒதுக்கப்படுகின்றான், நடிப்பவன் மதிக்கப்படுகின்றான், நடிப்பவன் மதிக்கப்படுகின்றான், ஏமாற்றுவன் பாராட்டப்படுகின்றான், ஏமாற்றுவன் பாராட்டப்படுகின்றான். இதான் நாம் வாழ்கின்ற சமுதாயம். இதில் நாம் எங்கே இருக்கின்றோம்? ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் புலங்கால் படுகின்ற பொழுது, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை ஒரு நடிப்பாக இருக்கின்றதா, அல்லது நான் ஏமாற்றுக்காரனாய் உம்முடைய திருச்சமூகத்திலே வந்திருக்கின்றனா, அல்லது உண்மையாய் நான் இருக்கின்றேன் ஆண்டவரே, ஆனால் மக்கள் என்னை ஒதுக்கினாலும் நீர் ஒதுக்காத ஆண்டவர், எனக்காகவே நீர் ஜீவனை கொடுத்திருக்கின்றேன், நீர் கொடுத்த அந்த இரத்தத்தை நான் பானம் பண்ணுகின்ற போது அந்த இரத்தம் எனக்குள்ளாக பலனை தரட்டும் என்று சொல்லி நம்ம அர்ப்பணிப்போம். தேவனுடைய சித்தம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். கடைசியாக ஒரே ஒரு இது, மார்க் 2ஆம் அதிகாரம் நான் வாசித்தோமே நற்செய்தி பகுதியிலே, மார்க் 2ஆம் அதிகாரம் பின்பகுதியை வாசிக்கலாமே. 17ஆம் வசனம். ஆண்டவர் எதற்காக அந்த உலகத்தில் வந்தாராம்? எதற்காகவா? இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் வைத்தியன் வேண்டியது அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களுக்கே அல்ல பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். இன்றைக்கு ஆண்டவருடைய திருச்சரியத்தின் திருத்தத்தையும் வாங்கின்ற பொழுது ஒரு மனம் திரும்பாத ஒரு வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், வரக்கூடிய நாட்களிலே உங்களையும் என்னையும் பார்க்கின்ற மக்கள் இதே மக்கள் தான் பார்க்க போகின்றார்கள். இதே திருச்சபையில் தான் நாம் வந்து ஆராதிக்க இருக்கின்றோம். அப்படி என்றால் நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு மனம் திரும்பி நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். தேவனுடைய சித்தம் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அரவணைத்துக் கொண்டு மீட்டுக்கொள்ளும் தெய்வீக கிறிஸ்துவின் அன்பு நம் ஒவ்வொருவரிலும் வெளிப்பட வேண்டும். நாம் ஜெபிக்கும் திருச்சபையாக, சாட்சியின் திருச்சபையாக இந்த நாளில் இருந்தாவது, இந்த நேரத்தில் இருந்தாவது வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு மெத்துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நீர் அழைத்த கர்த்தர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. அப்படியாக அப்போஸ்தலன் பவுலும் கூட சொல்கிறேன், கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்கிறேன் என்று சொன்னோமாக, நாங்கள் கர்த்தாவே எந்த சூழ்நிலையிலும் உண்மைக்கு நாங்கள் எங்களை கையெழுத்தவர்களாய் கர்த்தாவே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ எங்களுக்கு கிருபையாக ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் பேர் பேராக, குடும்பம் குடும்பமாய் நீர் கர்த்தாவே நாளை கேட்ட சத்தியத்தின்படி ஜெபிக்கின்ற குடும்பமாக, ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக நீர் கர்த்தாவே அவர்களுக்கு கந்து நீர் ஆயத்தப்படுத்தின பரம காணானை பெறும்படியாய் கர்த்தாவே நீர் மத்தியஸ்தராய் வந்து கர்த்தாவே பிதாவோடு ஒப்புரவாக்கினதை நினைத்து பார்த்து உம்முடைய திருப்பந்தியிலே பங்கு பெறவும், உம்முடைய சாக்கிரமத்தின் மூலமாய், உம்முடைய சரீரத்தின் மூலமாய், உம்முடைய இரத்தத்தின் மூலமாய் இந்த நாளிலே ஒரு மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனியை கொடுக்க நீர் கிருபையாய் நீர் பிரேசம் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.